ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. நல்லா இருப்போம் எல்லாருமே சூப்பராக இருப்போங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் விளாட்லாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு நான் விளாட போகிறேங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு நைட்டி கிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜா ராணி விளாண்டுருக்கீங்க. 2K கிட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த விளையாட்டெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த விளையாட்டு. முன்னாடி விளாண்டது நான் சின்ன பொண்ணுலாம் வந்துட்டு விளாண்டுருக்கேன் இந்த மாதிரிலாம். சரி, இப்போ விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா லீவ்லாம் விட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து மெமரிஸ்லாம் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, நீங்களும் விளையாண்டாலும் சரி, பழைய பழைய நினைவுகள்லாம் வந்து வரும். ஸோ நானும் அப்படி தாங்க விளாண்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 4 பேர் தான் இருக்கோம். 5வது ஆளாக என் பொண்ணுக்கு தான் வந்து திருடன் சீட்டை வந்து கையிலே கொடுத்தாச்சு. என் பொண்ணு அதை வச்சுட்டே தான் இருக்கா. மற்றபடி நாங்கள் தான் வந்துட்டு ராஜா யார், ராணி யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் கண்டுபிடிச்சி விளாண்டுட்டு இருந்தோம். இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. யாருக்கெல்லாம் அந்த விளையாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சீட்டு எனக்கு ராஜா வந்துச்சு. ஆனால் நல்லா மாற்றி விட்டு குழப்பி விட்டு மாற்றி மாற்றி சொல்லி சீட்டெல்லாம் மாற்றிட்டேன் நான். இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு போலீஸ் சீட் தான் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ராணி சீட்டு வந்திருக்கு. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன அமௌண்ட்டுன்னு சொல்லி எழுதியாச்சு. கடைசியில் பார்த்தா எனக்கு ராணி சீட்டு அதுதான் வந்திருந்தது. ஆக்சுவலாக ராஜா தான் நான் வச்சுருந்தேன், மாற்றிட்டேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 0 தான். அடுத்து செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு இப்படி போயிட்டு தான் இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ஃபன்னாக போச்சு. ஸோ அதை நான் வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ லீவ் விட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு விளையாடுங்க. என்னென்ன விளையாட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். கடைசியில் பார்த்தீங்களா இன்றைக்கி எனக்கு ராஜா தான் கிடச்சிச்சு. நான் 10,000 வாங்கிட்டேன். பாப்பா எப்போயுமே 0 தான். அப்படியே அடுத்தரும் ஜாலியாக தான் போயிட்டே இருந்துச்சு. 3வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மந்திரி சீட்டு தான் வந்துருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் அவங்களுக்கு ராஜா, இவங்களுக்கு ராணி சொல்லி மாற்றி மாற்றி போட்டு ஒவ்வொன்றா வந்து எடுத்துகிட்டே இருந்தோம். பாப்பா பார்த்தீங்கன்னா என்னடா நம்மளுக்கு ஒரு ஷீட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. நான் ஒவ்வொன்றா வந்து வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ணிகிட்டே இருந்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு எழுதி விடு அப்படி சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்துச்சு. இப்படி தான் ஒவ்வொரு சீட்டாக வந்து மாறி மாறி டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் போயாச்சு லெவலு. இப்போ யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு பார்க்கலாம். ஆனால் நான் எல்லா சீட்டுமே வந்துட்டு எனக்கு நல்லா தான் வந்துச்சு. ஆனால் மாற்றி மாற்றி வந்துட்டு தப்பாக பேசுங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னா ஜசிகா, என் பொண்ணு தான். முட்டை தான் வாங்கியிருந்தா. எங்கள் ஆன்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 38 சம்திங், இது டோட்டல் மிஸ்டேக்கு. ஃபைனலாக வந்திருக்கு. நான் தான் ஆக்சுவலாக வந்துட்டு நான் தான் 3rd ப்ளேஸ் தான் வந்தேன். ஃபஸ்ட்டு ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா நிரஞ்சனா தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, பக்கத்து வீட்டுக்கு ஒரு பொண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா அந்த அக்கா தீபா, அவங்க தான் செகண்ட் ப்ளேஸு. நான் 3rd, எங்கள் ஆண்டி 4th, பாப்பா பார்த்தீங்கன்னா 5th. இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு உங்களை நைட்டு கிட்ஸே கொண்டு போன மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.